இந்த படத்தில் அவர் சார் நிறைய என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் அவரே சொல்லிட்டார். ஆக்டர் தனுஷோட ஃபாதர், டைரக்டர் செல்வராகவனுடைய ஃபாதர். இன்றைக்கி நான் நல்ல வசதியாக இருக்கிறேன். என் பிள்ளைகள் என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. நான் பேசுகிறது அவங்க தான் தேடி உட்காந்துக்கணும். சார் இப்போ வேணும்னா அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഞാൻ മീരാ കതിരവൻ, ഹബീബിയുടെ സംവിധായകൻ. நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நேரம் இந்த 2 பீரியடுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. வெயிட்டு லாஸ் பண்ணி திரும்ப வெயிட் கெயின் பண்ணி இந்த 45 இயர்ஸ் அனுசூயா ராஜன், சாலிகா அவங்க பண்ணியிருக்காங்க. தனசேரி சுதாகரன், இவங்க 2 பேருமே மலையாளமில் நிறைய ஆண் பாவம் பொருளாததுன்னு 2 படம் பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் ஃபஸ்ட்டு கமிட்டான படம். நிறைய படங்கள் நான் மலையாளம் சினிமா படங்கள் பார்த்துக்கிட்டு தான் நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய நான் ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய என்னோட நிறைய மென்டர்ஸ் മലയാളം സിനിമകൾ. ഭക്ഷണം കഴിക്കുന്ന മുറി അല്ലെങ്കിൽ നമ്മൾ ഉറങ്ങുന്ന മുറി എന്ന് പറയുന്ന പോലെ തന്നെ തൊഴിലെടുക്കുന്നത് വീടിനകത്താക്കിക്കൊണ്ടുള്ള ഒരു കൾച്ചർ ഈ സിനിമയിലൂടെയാണ്. അത് കണ്ടെടുക്കാൻ കഴിഞ്ഞത് സംവിധായകൻ്റെ സാധാരണ മലയാളികൾ അവിടെ ചെന്നിട്ട് പുറത്തായിരിക്കും പിറ്റ് ചെയ്യുന്നത്. ഷൂട്ട് ചെയ്യാനുള്ള സൗകര്യം, ക്യാമറ വെക്കാനുള്ള സൗകര്യത്തിലൊക്കെ നമുക്ക് പുറത്ത് മതി എന്ന് പറയും. പക്ഷേ അത് കൃത്യമായി പുറത്തു വെച്ചാലും ആ സിനിമയ്ക്ക് ഒരു കുഴപ്പം പറ്റില്ല. முஸ்லீம் பேஸ்டான படங்கள் மலையாளமில் நிறைய வந்துட்டுருக்கு. பட் தமிழில் ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு ஃபஸ்ட்டு மூவி இது தான் வந்து. ஸோ தமிழில் 110 இயர்ஸ் 110 வருஷங்களில் ஒரு ஒரு முழுமையாக கம்ப்ளீட். நானும் கூட நேட்டிவிட்டி படங்கள் தான் எடுத்திருக்கேன். என்ராசாவின் மனசுலேங்கிற படம் தான் என்னுடைய முதல் படம், ராஜ்கரன் நடித்த படம். அது ஃபுல்லாகவே நேட்டிவிட்டி படம் தான். ஸ்லாங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பேன். இதில் ஏதேதோ சொல்கிறாங்க. இந்த ஸ்லாங் எப்படி அவர் கலெக்ட் பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த பெண்களை எப்படி கட்டுப்பாடை வளர்க்குறாங்க, அந்த காதல் எவ்வளவு கண்ட்ரோல்டாக இருக்குது. மற்ற இன்றைக்கி வர்ற லவ் சப்ஜெக்ட், இன்றைக்கி வர்ற சினிமாக்கள் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சாக்க 4 பாட்டு, 4 டான்ஸு, 4 காமெடி சீன்ஸ் வச்சு அவர் ஒரு படம் எடுத்துகிட்டு அவரால் போக முடியும். இவ்வளவு மெனக்கெட்டு இந்த மதத்துக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாடுகளை ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே தான் இந்த கதாபாத்திரங்களை படைக்கணும், சம்பவங்களை எழுதணும்னு எழுதி அதை எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டார். கூடவே நான் ட்ராவல் பண்ணேன். இப்போ அது அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் அழுத்தம் திருத்தமாக கொடுத்துருந்தா பாருங்க. 2வது இந்த பொண்ணு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தா, அந்த கேசட்லேயே ரிலேஷன்ஷிப் சொல்கிறது. இதுதான் இஸ்லாம், அந்த முஸ்லீம் மத. இந்த படத்துடைய ஸ்லாங்கு, இந்த படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சப்டைட்டில் இருந்து தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி.